நீ நினைச்சிருக்கா நீ உதயநிதி முதலமைச்சர் ஆயிடுவாரு? உதயநிதியில நம்ம வந்து பல பேர் உதயநிதி அமைச்சராகும் போது நம்ம மந்திரி ஆகலாம்னு கனவு நிட்டுறான். ஆனால் நாங்க ஸ்டாலினையே தாண்ட விடுறதா இல்ல. அடுத்தது இல்ல தம்பி, நீ இந்த தேர்தலை தாண்டு. ஆர்கே நகரிலே ஐயா டிடிவி தினகரன் அவர்கள் வென்று சட்டமன்ற உறுப்பினராக சென்றார்கள். அந்த ஆர்கே நகரில் ஆயிரக்கணக்கான பிரச்சனைகள். அருமை தமிழ் மக்களே, சட்டமன்றத்தில் ஐயாவுடைய குரல் அந்த ஆர்கே நகர் தொகுதி மக்களின் பிரச்சனையை என்றைக்காவது ஒரு நாள் நீங்கள் பேசி பார்த்துட்டு இருக்கிறீர்களா? வாக்கு கேட்க சென்று வெற்றி பெற்றதோடு சரி, அந்த ஆர்கே நகர் தொகுதி பக்கம் திரும்பி கூட பார்த்ததில்லை. நீங்க இப்ப ஜெயிச்சு என்ன பண்ணுவீங்க? எங்க போவீங்க? வரப்போறது இல்லை. தேனி பக்கமே வரப்போறது இல்லை. ஜெயிச்சா வரப்போறது இல்லை. எங்க ஊர்ல ஒரு ஒப்பாரி பாட்டு இருக்கு. பூ பறிக்க பூ பறிக்க பூ போல நாஞ்சிரிக்க போனாக போனாக ஏமாமே எப்ப வர போறாக காணோமே இன்னும் காணோமே ஏதானே தானே உங்களுக்கு ஓட்ட போட்டு ஓரமா உட்காந்து உங்களை தேடி ஒப்பாரி வச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருக்க வேண்டியதுதான். இதான் நடக்க போகுது. என் சின்னத்தை நான் கேட்கிற போது ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ், இது தெரியாதா சீமானுக்கு என்று நீங்கள் பேசியிருக்கிறீர்கள். பாண்டே அவர்கள் கூட எனக்கு ஆதரவாக பேசுகிறார்கள். பாண்டே, என் தம்பி பாண்டே கூட நியாயத்தின் பக்கம் நிற்கிறார். ஆனால் நீங்கள் ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் என்றீர்கள். உங்களுக்கு திருப்பி குக்கர் சின்னம் கிடைச்சிருக்க, அது ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் தானா? ஐயா ஜி.கே. வாசனுக்கு சைக்கிள் சின்னம் கிடைச்சிருக்கிறது, அது ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் தானா? முதலில் வந்தவர்களுக்கு முதல் முன்னுரிமை, அப்படித்தானா? எனக்கு தர மறுத்த விவசாயி சின்னம், அந்த சின்னத்தை வாங்கி போனவனுக்கு நிக்க வேட்பாளர் இல்லை என்று இது பிஜேபி தலையிட்டு 40 தொகுதியிலும் தனித்து சுயேட்சையில் போட வைக்கிறது. இது எந்த வழியில் நியாயம்? அதுவும் ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வீஸ் தானா? இப்ப நீங்க, நான் ஒரு சீட்டு தான் கேட்டேன், அவங்க 2 சீட்டு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்றீங்க. பாருங்க, 2 சீட்ல நிக்க உங்களுக்கு ஆள் இல்லை. அன்னைக்கு நீங்க பார்த்த வேலை என்ன? இதே பாராளுமன்ற தேர்தலில் 2019 40 தொகுதியில் நீங்கள் போட்டியிட்டு ஆயிரக்கணக்கான கோடியை நீங்கள் செலவு செய்து, குறைஞ்சது 1000 கோடி செலவு செஞ்சு 5 விழுக்காடு வாக்க பெற்று இன்னைக்கு அதே கட்சிக்கிட்ட அடமான வச்சுட்டு நிக்கிறீங்க. அன்னைக்கு நீங்க மட்டும் குறுக்க ஓடல, அன்னை கமலஹாச ஓடலைன்னா இந்த மண்ணுக்கு மக்களுக்கு உண்மையா நிக்கிற பிள்ளை 10 விழுக்காட்டு 15 விழுக்காட்டை தொட்டு மேலே ஏறி அசைக்க முடியாத அரசியல் ஆற்றலா வந்திருப்பேன். நீங்க யாரை எதிர்த்து வீழ்த்தனமோ அவன்கிட்டே சரணடைஞ்சு போய் நிக்கிறீங்க. எந்த பிஜேபி இந்த நிலத்தில் நுழைய விடாம ஒழிக்கணுமோ அவருக்கே நீங்கள் கதவை திறந்து விட்டு காத்திருக்கிறீங்க. இது எந்த வழியில் நியாயம்? இது எந்த வழியில் நியாயம்? சரி, சின்னம் உங்களுக்கு, நீங்க ஒரே ஒரு சின்னத்தில் நிக்கிறீங்க, ஒரே ஒரு தொகுதியில, தேனியில. மற்ற தொகுதியெல்லாம் உங்கள் குக்கர் சின்னத்தை சுயேட்சைக்கு கொடுத்தால் நீங்கள் ஏற்பீர்களா? ஏன் அவர்கள் மற்ற தொகுதியெல்லாம் இந்த குக்கர் சின்னத்தை கொடுக்கல? ஐயா ஜி.கே. வாசன் 3 தொகுதியில நிக்கிறார், மீதி தொகுதியில ஏன் இந்த குக்கர் சின்னத்தை கொடுக்க, இந்த சைக்கிள் சின்னத்தை கொடுக்கல? ஏன்? அதிகாரம் தேர்தல் ஆணையத்துக்கிட்ட போயிட்டு நீங்க சொல்றீங்க, நாங்க நம்புறோம். ஆனாலும் இன்னும் அது பிஜேபி அலுவலகமாக செயல்படுது என்பதை நீங்கள் அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கைகள் தெரிந்து கொள்ளணும். என் சின்னத்தை எனக்கு தர மறுத்து வேற ஒருத்தன் கொடுத்த சின்னத்தை அவன் போட்டியிடல என்றாலும் எல்லா இடத்திலும் சுயேட்சையாக போட்டியிட நிறுத்துகிற நீங்கள், அந்த சுயேட்சை சின்னத்தை கொடுக்கிற நீங்கள், ஏன் சைக்கிள் சின்னத்தை குக்கர் சின்னத்தை மற்ற தொகுதியில் சுயேட்சை சின்னமாக மற்றவர்கள் கொடுக்கல? பதில் இருக்கா? மாம்பழ சின்னத்தில் எங்க ஐயா அன்புமணி அவர்கள் 10 தொகுதிகள் தான் நிற்கிறார். மற்ற இடத்தில் அதை ஏன் அந்த மாம்பழ சின்னத்தை சுயேட்சை சின்னத்தில் வைக்கல? ஏன் வைக்கல? அப்ப என்னை பழிவாங்க நினைக்கிறீர்கள், பயப்படுகிறீர்கள், என்னையை பார்த்து பயப்படுகிறீர்கள், அஞ்சுகிறீர்கள். அப்ப ஒரு திமிர் எங்களுக்கு ஏறுது. மானத்தமிழ் பிள்ளைகள், வீரத்தமிழ் பிள்ளைகள், வழி வழியே வந்த வீர மறவர்களின் பிள்ளைகள். நாங்கள் என்ன நினைக்கிறோம்? அந்த பயம் உங்களுக்கு கடைசி வரை இருக்கட்டும் நினைக்கிறோம். ஐயா டிடிவி அவர்கள் அதிமுக நின்ன சின்னம் என்ன? இரட்டை இலை. திருப்பி ஆர்கே நகர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து குக்கர் சின்னத்தில் வென்றார்கள். இப்ப அவரு அதிமுக, அவரும் இந்த தொகுதியில பாரதிய ஜனதாவோட கூட்டு சேர்ந்து போட்டி. திமுக தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கட்சி, அதாவது அக்கடா துக்கடா கொசுறு எல்லாத்தையும் சேர்த்து, எல்லா கட்சியும் சேர்த்து, போற வர ஒருத்தன் ஒரு கட்சியில ஒருத்தர் இருந்தாலும் நீ என் கூட்டணிக்கு வா என்று சேர்த்து பல கட்சி கூட்டணியோடு அவர் தமிழ்ச்செல்வன் அவர்கள், ஐயா டிடிவி
பிஜேபியோட கூட்டணி, அதிமுக தேமுதிகவோட கூட்டணி. அவர் 3 வேட்பாளர்களும் அதிமுக தான். இப்ப ஓட்டு போடுற மக்களுக்கு இவர் இப்ப எந்த கட்சியில் இருக்காரு, இவர் சின்ன என்னங்கிறத தேடுறதுக்குள்ள ரொம்ப குழப்பமாயிரும். ஒரே கட்சி ஒரே சின்ன மைக்கில் போட்டு பேசாம போயிட்டே இருந்துருங்க, அவ்வளவுதான், வழி கிடையாது. இப்ப இவங்களெல்லாம் என்ன கணக்கில் சேர்க்கிறது? சின்னம்மா 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 என்று நாமெல்லாம் பாசத்தில் தான் சசிகலா அம்மையார் அவர்களை சின்னம்மா என்று அழைத்தோம். கட்சிக்காரர்கள்லாம் அப்படித்தான். ஆனால் உண்மையிலேயே டிடிவி தினகரன் அவர்களுக்கு சின்னம்மா. அந்த சின்னம்மாவை 4.5 ஆண்டுகள் சிறையில் வைத்த பாரதிய ஜனதா கட்சி அவங்களுக்கு சின்னம்மா வரணும், உங்களுக்கு கூட வரணும். அவர்கள் கூட உங்களை சிறையில் வைத்தவர்கள், உங்களை அவமானப்படுத்தியவர்கள், உங்கள் சின்னத்தை பறித்து கொடுத்தவர்கள், நீங்கள் சின்னம்மாவுக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க மறுத்தவர்கள், ஐயா எடப்பாடிக்கு பழனிசாமி அவர்களுக்கு பதவி ஏற்கணும் என்று உடனே வந்து பதவி பிரமாணம் எடுத்து வைத்த வித்யாசாகர் ராவ் ஆளுநர், அம்மையார் ஜெசிகலா அவர்களுக்கு எடுத்து வைக்க மறுத்தது ஏன்? உங்களுக்கு தெரியாதா? தூரத்தில் இருந்த எனக்கே தெரியும் போது அருகில் இருந்த உங்களுக்கு தெரியாதா? சசிகலா குடும்பம் இல்லாத கட்சி ஆட்சி என்று முடிவெடுத்தது இதே பாரதிய ஜனதாவா இல்லையா? அந்த கட்சியோடு கூட்டி சேர்ந்து நீங்கள் மறுபடி வந்திருக்கிறீர்கள் என்றால் மக்கள் நலனுக்காகவா, உங்களின் பாதுகாப்பு நலனுக்காகவா? மனச்சான்றோடு நீங்கள் இந்த மக்களுக்கு முன்னாடி பதிவு செய்யுங்கள். எதற்காக? இப்ப தங்கம் தமிழ்ச்செல்வனுக்கு பிரச்சனை இல்லை, அதிமுக இருந்தாரு, பதவி இருந்துச்சு, அப்புறம் உங்ககிட்ட வந்தாரு, ஏதாவது கிடைக்குமான்னு பார்த்தாரு, அப்புறம் போட்டிட்டாரு, உங்க கூட பரிசு பெட்டி சின்னத்தில் தோற்றாரு, சரியா வரல. அப்புறம் எம்எல்ஏக்கு நின்று பார்த்தாரு, சரியா வரல, தோத்து போயிட்டார் உதயசூரியன்ல. இப்ப திருப்பி அதுல இருக்கிறாரு, உதயசூரியன்ல இருக்காரு. அவர் இழுத்து பிடிச்சு ஓட்டுவார், இன்படி வரை கூட இழுத்து தம் கட்டி போவாரு. ஆனால் நாங்க ஸ்டாலினையே தாண்ட விடுறதா இல்ல அடுத்ததுல. அதனால தயவு செய்து என் அன்பு மக்கள், அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள், கற்றறிந்த சான்றோர்கள், அரசியல் வல்லுநர்கள், ஆய்வு அறிஞர்கள், என்னிலும் இளைய எண்ணுயிர் தம்பி தங்கைகள், எதிர்கால தமிழ் சமூகத்தை வலிமைமிக்க வளமைமிக்க தமிழ் சமூகமாக மாற்றி படைக்க காத்திருக்கிற இளைய தலைமுறை புரட்சியாளர்கள், நீங்கள் விழித்துக் கொள்ளுங்கள். இந்த மண்ணிற்கு ஒரு நச்சு செடி போல இந்த காங்கிரஸ் பிஜேபி, இந்த நச்சு செடிக்கு வேருக்கு தண்ணி ஊற்றி உரம் போட்டு வளர்க்கிற பெரிய கூட்டம், கொள்ள கூட்டம், கேடுகட்ட கூட்டம் இந்த திராவிட கூட்டம், இந்த திமுக அதிமுக. இது எல்லாத்தையும் ஒழிக்கல, கதை முடிஞ்சிடும் பார்த்துக்க. அதனால தொடர்ச்சியாக தன்னலமற்ற தனிச்சே களத்தில் நிற்கிற நீ எந்த பதவியும் நீ இதுவரை எனக்கு கொடுத்ததில்லை, எந்த பதவியும் கொடுத்ததில்லை. ஆனால் 13 ஆண்டுகளுக்கு மேலாக தன்னலமற்ற இந்த களத்தில் நிற்கிறான். ஒருவன் ஒரு தொகுதிக்கு 100 கோடி செலவழிக்கிறான். ஆனால் நான் தெருக்கோடியில் நின்று கற்றுக்கொண்டிருக்கிறேன். நல்லா கவனிச்சுக்கணும். தொடர்ச்சியாக பயணம் சென்ன காருக்கு பெட்ரோல் போட கூட என்ற காசு இல்லை. அவ்வப்போது நல்ல இதயம் படைத்த என் இன சொந்தங்கள் கையில் கிடைக்கிறத கொடுத்து இந்த செலவுக்கு வச்சுக்கணும், அதுல நாங்க நகர்த்தி கொண்டு போறோம். ஆனால் எங்கள் ரத்தத்தையே வேர்வையாக சிந்தி தண்ணிக்குள்ள கிடைக்கிற மீனுக்கு ஒண்ணுல தன் அழுக்கே உணவாக திங்கும் போது அதை உயிர் வாழ்வது போல எங்கள் ரத்தத்தையே வேர்வையாக சிந்தி அதையே எங்கள் வலிமையாக்கி உழைத்து கொண்டிருக்கிறோம். எனவே என் அன்பு மக்களே, யாரை நம்பி இந்த சிமான் என்ன திமிரில் என்ன துணிவில் நிற்கிறான் என்று எல்லோரும் கேட்கிறார்கள். நீங்களும் கூட என்ன கூடலாம், என்ன நினைக்கலாம். ஆனால் என்னரும் தமிழ் மக்கள், என் உடன் பிறந்தார்கள், என் பெற்றோர்கள் எங்களை கைவிட்டு விட மாட்டார்கள் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கையில் தான் இந்த களத்திலே உங்கள் பிள்ளைகள் நாங்கள் நிற்கிறோம். என் தம்பி இந்த மண்ணின் மகன், மகத்தான மருத்துவன், ஆகச் சிறந்த மருத்துவ பெரும் வல்லுநராக வரக்கூடிய ஆற்றல் பெற்றவன், செல்வாக்காக வளர்ந்த பிள்ளை, மக்களின் நலங்காக்க மருத்துவம் செய்ய வேண்டும் என்பதற்காக எங்களோர் சொந்த அந்த மகனும் இந்த வெயிலிலே கருகி கொண்டிருக்கிறான். அவன் உடல் கருகி வேதனையுற்றாலும் பன்னெடுங்காலமாக கருகி வறுமையிலே வாடிக்கொண்டிருக்கிற தன் இன மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்ய முடியாதா என்கிற ஒரு நோக்கத்தில் இந்த களத்திலே தேர்தலிலே நிற்கிறான் என்னுடைய தம்பி மதன் ஜெயபால் மருத்துவர் அவர்கள். என் சின்னத்தின் வழியே, என் எண்ணத்தை நான் வெளிப்படுத்துவதன் வழியே, இதே சின்னத்தின் வழியே உங்கள் வழியையும் உழைக்கும் மக்களின் குரலாக ஓங்கி என் தம்பி இந்திய நாடாளுமன்றத்துக்குள் ஒலிப்பான் என்கிற அந்த உறுதியை உங்களுக்கு தருகிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.